ஹலோ ஆல். இந்த விலாக் ஃபுல்லாகவே பழைய வீட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகி புது வீட்டுக்கு போகிறத பற்றினது தான். ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம், வேறு வீடு மாறணும். அந்த பழைய வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸோ பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியாக ஒரு நாள் ஈவினிங் போய் சூப் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர வழியில் டூலெட் போட் நாங்களே பார்த்தது தான். போயிட்டு கால் பண்ணி கேட்டோம். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து வீட்டை பார்க்க சொன்னாங்க ஹவுஸ் ஓனர். ஸோ போய் பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பழைய மாடல் வீடு, பட் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக, நல்லா வென்டிலேஷனோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பிடிச்சி போச்சு. அப்புறம் ஹரியன் நரேனு ஜாவை கூப்பிட்டு போயிட்டு பார்த்த அன்றைக்கே வந்து டோக்கன் அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்தாச்சு. எல்லாமே சீக்கிரம் ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு. அப்புறமா பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி ஜூலை 12 பால் காய்ச்சறதா இருந்தோம். முன்னாடி நாள் போயிட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அத்தை வந்திருந்தாங்க, அவங்க ஹெல்ப்க்கு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட போயிட்டு எல்லாமே பண்ணி முன்னாடி நாள் தான் போயிட்டு பால் காய்ச்சத்துக்கு பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்து ஜூலை 12 அன்றைக்கி பாலும் காய்ச்சியாச்சு சூப்பராக. எங்களோடது அந்த பழைய வீடு பார்த்திங்கன்னா, நாங்கள் கல்யாணமாகி ஃபஸ்ட்டு போன வீடு, புது வீடு. அது அன்றைக்கி தான் எங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி தான் அந்த வீட்டுக்குமே கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் போனது. ஸோ எங்களுக்கு ரொம்ப லக்கி அந்த வீடு. அண்ட் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த வீடு. ஒரே ஃபால்ட் அங்கே என்ன அப்படின்னா, ஸ்பேஷியஸாக இருக்காது, ரொம்ப சின்ன வீடு. எங்கள் 2 பேருக்கு அது பத்துச்சு கொஞ்ச நாள். பட் போக போக வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய திங்ஸ் ஆரம்பத்தில் நாங்கள் கல்யாணமாகி போகிற அன்றைக்கி எங்ககிட்ட அவ்வளோ திங்ஸ் கூட இல்லை. ஸோ ரொம்ப மேண்டட்ரியான திங்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தோம். அவ்வளோதான் வாங்கிறதுக்கு எங்ககிட்ட ஃபினான்ஷியலாக காசு இருந்துச்சு. அதனால் ஒவ்வொன்றா போக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நல்லா பெருசாக தெரிஞ்சுது. பட் போக பார்த்திங்கன்னா திங்ஸ் சேர வீடு ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஸோ அதனாலேயே வந்துட்டு வீடு மாற்றணும் அப்படின்னு ரொம்ப ஒரு 1 இயராகவே தேடிட்டு இருந்தோம். பட் பிடிச்ச மாதிரி வீடு கிடைக்கவே இல்லை. ஒன்று வீடு நல்லா இருந்தால் ஏரியா நல்லா இல்லை, இல்லைனா ஏரியா நல்லா இருந்தால் வீடு பார்க்கறதுக்கே நல்லா இல்லை, மனசுக்கு பிடிக்கல, அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக இந்த வீடு அமைஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் பால் காய்ச்சி ஜூலை 12 அன்னிலேருந்து 20th தான் வந்து ஜூலை ஷிஃப்ட் ஆகுறதா இருந்துச்சு. ஸோ 1 வீக் கேப் இருக்கிறதால அந்த 1 வீக் மட்டும் நைட்டு நாங்கள் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் திங்ஸாக ஷிஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டாண்ட் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸ்பைசஸ் வைக்கிறதுக்கு. ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. லிங்க் வந்து காமெண்ட்டில் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பால் காய்ச்சின அன்னையிலேருந்து எப்படி அந்த 1 வீக் போச்சுன்னே தெரியல. ஃபைனலி ஜூலை 19 கடைசியாக அந்த வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணேன். அன்றைக்கி ஒர்க்கிங் 2 பேருமே. ஸோ லாக் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு 7 o'clock மேலே தான் எல்லா திங்ஸும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே இருந்த வரைக்கும் வந்துட்டு இடம் பத்தாததால் கடுப்பாக இருந்துச்சு, ஏதாவது பெரிய வீட்டுக்கு மாறணுன்ட்டு. பட் மாறணும் அப்படின்னு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த 1 வீக் கேப்பில் எல்லா திங்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வீடே செம்ம குப்பையாக இருந்தது. ஒரு புது வீட்டுக்கு மாறணுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ரொம்ப கஷ்டம். எங்கேருந்து தான் பொருள்லாம் வருமோ தெரியல, அவ்வளோ பொருளுங்க. ஸோ எல்லாமே பேக் பண்ணிவிட்டு திரும்ப 19th இன்னொரு முறை போய் வீடு வாஷ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம், நானும் இவரை மட்டும். இந்த புது வீட்டில் வந்து டைல்ஸ் கிடையாது, மொசைக் ஃப்ளோர் தான். ஸோ அடிக்கடி தொடச்சாதான் க்ளீனாக இருக்கும். மிஸ்டர் விவசாய தமிழ்லேருந்து அவங்களுடைய ஃப்ளோர் கிளீனர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். ஃபுல்லாகவே எங்கள் வீடெலாம் தொடச்சி முடிச்சுட்டு திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சா. அன்றைக்கி நைட்டு சுத்தமாக தூக்கமே இல்லை. இந்த வீட்டில் கடைசி நாளுன்ற ஃபீலிங்கே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. நான் பண்ண பெயிண்டிங், முக்கியமாக இந்த பெயிண்டிங்லாம் கிருஷ்ணாவுடைய ஒரு ஃபோட்டோ வச்சு வரைஞ்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே படுத்து ஒரு வழியாக தூங்கியாச்சு. அண்ட் ஃபைனலி ஜூலை 20 காலையில் வந்துட்டு நாங்கள் போர்ட்டர் புக் பண்ணியிருந்தோம். திங்ஸ் வந்து பேக் பண்ணி அவங்களே வந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ காலையில் ஸ்லாட் போட்டிருந்தோம், அப்போ தான் டிராஃபிக் இருக்காது தெருவில் அப்படின்னு சொல்லிட்டு 6 AM ஸ்லாட் வந்து போட்டிருந்தோம். ஸோ காலையிலே வந்துட்டாங்க. நைட்டும் லேட்டாச்சு தூங்கிறதுக்கு. காலையில் 5:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம், ஒரே வேலை. ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களே பேக் பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட் நம்ம எது பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க வந்து தனியாக பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாத்துக்குமே நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்க்கும்
திங்ஸ்க்கும் ஒவ்வொரு காசு. ஸோ பட் அவங்க வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பொருள்லாம் பேக் பண்ணிவிடுங்கன்னா அது எல்லாமே அவங்களே எடுத்து வச்சுருவாங்க உள்ள, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அங்கே பேலன்ஸ் நாங்கள் வீட்டில் வச்சுருக்க பொருள் எல்லாமே அவங்களே பேக் பண்ண சொல்லிட்டோம். நாங்கள் ஜஸ்ட் சும்மா உட்காந்துட்டு தான் இருந்தோம். அவங்களே 4 பேர் வந்தாங்க. ஃபுல்லாக டாப் டு பாட்டம் எல்லா திங்ஸையுமே அவங்களே எடுத்து பாக்ஸில் போட்டு அவங்களே செலோடேப் எல்லாம் ஒட்டி க்ளீனாக பேக் பண்ணி, ஸோ அவங்க வந்து பேக் பண்ணுற கேப்பில் வரைக்கும் நாங்கள் ஃப்ரீ தான். அது வரைக்கும் அவங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் புது வீட்டில் வச்சுருவாங்க. புது வீட்டில் வச்சதுக்கப்புறமா தான் திரும்ப எங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். திரும்ப அரேஞ்ச் பண்ணோம் அந்த வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும். ஐயோ, இந்த திங்ஸ்னு சொல்லணும்னா என்னென்ன பொருளோ வச்சுருந்தேன் நான், எனக்கே தெரில இதெல்லாம் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு இது. திரும்ப சுற்றி வீடை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். இனிமேல் இந்த வீட்டுக்கு வர முடியாது, இனிமேல் இந்த வீட்டை பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா 2 பேருக்குமே அந்த வீடு ரொம்ப ஸ்பெஷல். கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு என்ட்ரான அந்த வீடு அண்ட் ரொம்ப அந்த வீட்டோடைய பர்த்டேனே சொல்லலாம், எங்களுடைய ஆனிவர்சரி டேட். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. சுற்றி பார்த்துட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு வேறு வழியிலேயே ஒரு வழியாக காலி பண்ணியாச்சு. ஊருப்பட்ட குப்பைலாம் சேர்த்து வச்சுருந்தேன். அவ்வளோ திங்ஸும் அந்த குட்டி வீட்டுக்குள்ளே எப்படிரா பத்துச்சுன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ குப்பை வந்துச்சு. பட் அது அப்படியே புது வீட்டிலலாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய தேவையில்லாத யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தூக்கி போட்டாச்சு. அப்போதைக்கே தோணும் எனக்கு சில ஐட்டம்ஸ் இதெல்லாம் பின்னாடி தேவைப்படும் ஸோ சேர்த்து வச்சுருப்பேன். ஆனால் அது வச்சதே மறந்து அது யூஸே பண்ண மாட்டேன். இப்படி தான் வீட்டில் குப்பை சேர்றதே. ஸோ அப்போ தான் யோசித்தேன், தேவையில்லைன்னா அப்பயே தூக்கி போட்டுடணும், அப்புறம் யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்து வைக்கிற வேலையே இனிமேல் வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அது வீடு காலி பண்ணும்போது எடுக்க பொருள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் கிச்சன்லாம் 10 தடவை போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். திங்ஸ் எல்லாமே வந்துட்டு போர்ட்டல் புக் பண்ணவங்களே எல்லாமே செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் பெருசாக எதுவும் பண்ணலை, சும்மா அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதான். இப்படி தான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஹார்ஸ்க்குள்ளேயே அவங்க பேக் பண்ணிட்டாங்க. 6 to 8 o'clock எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி அவங்களே வண்டியில் வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வழி காட்டணும்னு சொல்லிவிட்டு அவங்க கூடவே நாங்களும் புது வீட்டுக்கு போயாச்சு. எங்களோட புது வீட்டுக்கும் பழைய வீட்டுக்கும் ஒரு 5 minutes தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால தான் மெயினாக அந்த வீடு ஓகே பண்ணது. ஏன்னா எங்களுக்கு பரிச்சயமான ஒரு ஏரியா அண்ட் எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஏரியாவும் கூட. ஸோ மிஸ் பண்ணக்கூடாது இந்த வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாடலாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு. வந்த உடனே அவங்களே வந்துட்டு ஃபேன் வந்து போர்ட்டலில் புக் பண்ணியிருந்தோம். அவங்களே வந்து கலட்டிட்டாங்க. ஸோ கலட்டி முதல்ல ஃபேனை வந்து மாட்ட சொல்லிட்டோம். அவங்க அந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து ஃபுல்லாக இந்த அரேஞ்ச் பண்ணுற ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அத்தை தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க தான் ஒரு 80%, நான் ஒரு 20%ன்னு சொல்லலாம். அப்புறமா ஹரியானா ரேணுஜா எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்துட்டு ரேணுஜா வந்து ஸ்வீட் எதாவது செஞ்சீங்கன்னு கேட்டால், நாங்கள் ஸ்வீட்டே செய்யலை, மதியம் லஞ்ச் தான் டைரெக்டாக செஞ்சோம். ஸோ அவன் வந்துட்டு நான் செய்கிறேன்னு சொல்லி அவர் கேரட் ஹல்வா பண்ணி கொடுத்தா ஈவினிங் ஸ்நாக்கு. நான் தனியாக என்னை வந்துட்டு வீடு அடுக்க விட்டால் நான் ஒரு வாரத்துக்கு இழுத்து அடிச்சிருப்பேன். அவ்வளோ ஸ்லோவாக பண்ணுவேன், எனக்கு ஃபாஸ்ட்டாகவே வராது. அத்தை இருந்ததால் அவங்க டக்குன்னு தேவையான பொருள்லாம் அடிக்கி நான் வச்சுக்கிறேன், அப்புறமா உனக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அரேஞ்ச் மட்டும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறமா நான் பண்ணல. ஆனால் இன்னி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. நான் எந்த சேஞ்சஸும் இன்னும் பண்ணல. அது என்னவோ இன்னும் செட் ஆகவே இல்லை. ஒர்க் சைடில் வீக் ஆஃப் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பட் வீக் ஆஃப்லேயும் வந்து ஃபுல்லாக வீடு செட் பண்ணுறதுலேயே போயிடுது. ஒரு டைமே கிடைக்காத மாதிரி இருக்குது. இன்னும் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 1 week ஆகிடுச்சு இப்போது. பட் ஸ்டில் இன்னுமே அப்படியே பிஸியாக ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நிறைய திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், செட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படியே போய்கிட்டு இருக்கு. வீக் ஆஃபில் தான் எல்லா திங்ஸும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 2 நாள் எப்படி ஓடுதுன்னே தெரியல. அதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த நாள் ஃபுல்லாக வாஸ் ரியலி அ லாங் டேன்னு சொல்லலாம். கடைசியாக எல்லாத்தையும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணனாலும் ஒதுங்க வச்சு அப்புறமா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு அல்வா சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் அங்கே இருந்துச்சு. ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் பழைய வீட்டில் இருந்துச்சு. அது வந்துட்டு கிருஷ்ணா போயிட்டு எடுத்துகிட்டு வந்து நான் அப்படியே அந்த வீட்டை பெருக்கினா விட்டு வந்துடுறேனாரு. பட் கடைசியாக நான் அந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாருமே போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே போனோம். நாங்கள் அந்த வீட்டில் வந்து 3 years இருந்தோம். அந்த 3 yearsமே நான் வந்துட்டு எதையுமே கண்டுக்கிட்டதில்லை. ஆனால் கடைசி நாள் அன்றைக்கி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் ஐயோ இதை மிஸ் பண்ணுவேனே அதை மிஸ் பண்ணுவேனேன்ட்டு புலம்பிக்கிட்டே இருந்தேன். இவ்வளோ நாள் அது அங்கே தான் இருந்துச்சு, அப்போல்லாம் கண்டுக்காமல் இப்போ போகிறப்ப மட்டும் மிஸ் பண்ணுவியான்ற மாதிரி இருந்துச்சு.
ஃபுல்லாக சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இது ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி இருக்கும், எனக்கு தேவைப்படுற நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இருந்தேன். இது அப்படியே கேலரியில் வைக்க முடியாது, எனக்கு ஸ்பேஸும் இருக்காது ஃபோனில். அண்ட் அதில் எவர்லாஸ்டிங்காக இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அப்லோட் பண்ணுறது தான். ஸோ அதனாலேயே நான் வந்துட்டு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணணும். பிஸியாக இருந்தோம், வேறு வழி இல்லை. கொஞ்சம் கிளிப்பிங்ஸாவது எனக்கு ரொம்ப முக்கியமாக எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமாவது எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். முக்கியமாக இந்த ட்ராயிங்லாம் நான் கிருஷ்ணாவுடைய அவர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஜாப்லேருந்து ரிலீவ் ஆகிறப்போ அவருக்கு வந்துட்டு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வரைஞ்சிருந்தேன். அது அவர் வந்து பார்க்கறதுக்காக. அவருக்கு மவுண்டன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் மவுண்டன்ஸ் முன்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்து வரைஞ்சது. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். திரும்ப அந்த மாதிரி வரைய முடியுமான்னு கூட தெரியாது. ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அது அவ்வளோதான், அப்புறமா வருமானலாம் தெரியல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு ஒரு மாதிரி அப்படியே இருந்துச்சு. என் கிச்சன் வந்துட்டு ரொம்ப சின்னது. என்னுடைய வீடியோ கிளிப்பிங்ஸை பார்த்தாலும் தெரியும், கிச்சனில் அவ்வளோவா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஒரே பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அங்கே அவ்வளோதான் எனக்கு இடம் இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. ஒரு 3 பேர் நிற்கலாம் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு தான் அந்த கிச்சனே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன். ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அந்த வீடு, பட் வேறு வழி இல்லை, மாறணும் அப்படின்னு. வீடு சின்னதாக இருக்கிறதுலே நாங்கள் யாரையும் வீட்டுக்கும் கூப்பிட மாட்டோம். ஸோ இதனாலேயே மெயின் ரீசன் நம்ம மாறணும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மாறி எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வீடை எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டாட்டா பை பாய் சொல்லிட்டு வந்தாச்சு. That's all. Thanks for watching.